சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்தியவேதம் சொல்லும் தேவன் ஒருவரே என்கிற இந்த மகிமையான ஆழத்தை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறதான இந்த பகுதியை அதனுடைய 4வது பாகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதுதான் ஆவி, கிறிஸ்து, இயேசு, பிற்பாடு இந்த இயேசு மகிமைப்படுத்தப்படுதல் என்கிற அனுபவத்தோடு இந்த பகுதி முடிந்து விடுகிறது. இதற்கு நடுவில் அநேகருடைய ஜெபம் எங்களுக்கு மிக உதவிகரமாயிருந்தது. இதை கவனித்தவர்களுடைய உள்ளிலும் அநேக சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கிறதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படி இருக்க இன்றைய நாளில் நான் பேச இருக்கிற காரியம், இந்த இயேசு மகிமைப்படுத்தப்பட்டது எப்படி, அவருக்குரிய மகிமை எப்படிப்பட்டது என்பதை இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் அதற்கென்று அடியானுக்கு உதவி செய்வாராக. கேட்கிற உங்கள் அனைவருடைய மனக்கண்களை கர்த்தர் பிரகாசிப்பிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் கடந்து செல்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே நாம் கடந்து செல்லும் போது, யான் எதுக்காக இப்படி செய்கிறேன் என்றால், வேதத்தை திறந்து காட்டி வேதத்தில் உள்ள வசனம்தான் வாசிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு சிலர் நன்றாக வேதத்தை படிக்கவும் என்று சொல்லி எனக்கு நல்ல ஆலோசனைகளை தந்திருக்கிறீங்க. நான் நல்லா படிச்சுக்கிட்டு தான் சொல்லுகிறது, நல்லா படிச்சுக்கிட்டு தான் இதை சொல்லுகிறது மட்டுமல்லாமல், நாம் படித்ததை உங்களுக்கு சொல்லாமல் வேதத்தில் உள்ளதே உள்ளபடி உங்களுக்கு எடுத்து வாசித்து அப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வேத புஸ்தகத்தை அநேகர் முக்கியப்படுத்துகிறது இல்லை. எல்லாரும் டேபும் செல்ஃபோனும் வைத்து கொண்டு, இன்றைய நாட்கள் லேப்டாப்புகளை வைத்து கொண்டு ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை மகிமைப்படுத்தாமல் இருந்து கொண்டு ஊழியத்தில் செயல்படுகிறதை காண்கிறோம். அப்படி போல நான் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வேத புஸ்தகம் திறந்து அதிலுள்ள வசனத்தை அப்படியே வாசித்து உங்களுக்கு காண்பிக்கிறோம். இங்கே நான் பார்க்கிறதான ரோமா நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த இயேசுவானவர் எப்படி மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் தியானிக்கும்படியான ஆலோசனை வசனமாய் அது மாறுகிறது. நாம் அதை வாசிப்போம். ரோமர் 1:20 வாசிக்கும்போது இப்படி சொல்லுகிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இங்கு சொல்லப்படுகிறதான விசேஷமான காரியம், அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். உண்டாக்கப்பட்டவைகளினாலே, தேவன் உண்டாக்கியிருக்கிற தன்னுடைய கிரியைகளிலேயே அவருடைய வல்லமையையும் அவருடைய தேவத்துவத்தையும் விளங்க பண்ணியிருக்கிறார். அதனால் மனுஷர் யாரும் போக்கு சொல்ல இடமில்லை. அப்படியானால் இங்கே நாம் தேவத்துவத்தை குறித்து தியானிக்கும் போது, தேவத்துவம் நமக்கு ஒரு சில காரியங்களை ஆதியாகமத்தில் இருந்தே வெளிப்படுத்தி வருகிறது.
வேத புஸ்தகத்தினுடைய ஆதியாகமத்தில் இருந்தே அவைகளை தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி நாம் பார்க்கும்போது அந்த காரியம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கையில், ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26 நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்கே நாம் தேவனுடைய தேவத்துவத்தை குறித்து தியானிப்பதற்காக, தேவன் அடைந்த, இயேசு கிறிஸ்து அடைந்த மகிமையை குறித்து தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயல், தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்த சாயலில், அந்த ரூபத்தில் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படி இருக்க அந்த சாயலை குறித்து நாம் கடைசியிலே பார்க்கும்போது ரோமா நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்திலே நாம் கடந்து செல்லும் போது, ரோமா நிருபம் அதனுடைய 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்படியானால் மனுஷனை தேவன் பூமியில் சிருஷ்டித்த போது அவர்களுடைய சாயலும் அவர்களுடைய ரூபமும் தேவனுடைய சாயலாகவே, அவருக்கு எப்படிப்பட்ட மகிமை இருந்ததோ அதே மகிமையாகவே தேவன் படைத்திருந்தார். ஆனால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போய்விட்டார். இப்போ மனுஷன் மட்டும்தான் உண்டு, மனுஷனுடைய சாயலும் ரூபமும் தான் உண்டு, ஆனால் மகிமை இல்லை. அந்த மகிமை எப்படி இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கும்போது, தேவனுக்கென்று தாம் ஒரு ரூபத்தை எடுத்து அவர் கிறிஸ்து என்றும், அந்த கிறிஸ்துவே இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறப்பிக்கும்படிக்கு அவர் அனுப்பி அவர் இயேசுவாகவும் பிறந்தார் என்பதை குறித்து கடந்த 3 பகுதிகளிலே நாம் தியானித்தோம். காணக்கூடாதவர், ஒருவரின் கண்டிராதவர், எலும்பும் மாம்சமும் இல்லாதவர், நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவராயிருக்கிற ஒரு ஆவி, அந்த ஆவி தமக்கு ஒரு ரூபத்தை எடுத்து அந்த ரூபத்துக்கும் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவராக வைத்திருக்கிறவர் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதியாகமம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 15 எழுதியிருக்கிற வண்ணமாய், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாய், தேவனாய் இருக்கிறவர் இந்த பூமியில் மனுஷனாய் பிறப்பார் என்கிற வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தத்தின்படி தீர்க்கதரிசியாக, நம்முடைய இரட்சகராக, மீட்பராக இவர் வருவார் என்று வேத புஸ்தகம் திட்டமாய் நமக்கு எழுதி தந்திருக்கிறது. இல்லையா? அப்படி இருக்க அந்த மகிமை எப்படிப்பட்டது? தேவனுக்கு இருந்த மகிமை எப்படிப்பட்டது? பாவம் செய்த மனுஷன் இழந்து போன மகிமை எப்படிப்பட்டது என்று நாம் வேதத்தில் அங்குமிங்கும் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த மகிமையை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
அதனுடைய 25 நான் வாசிக்கும் போது இங்கே எழுதப்படுகிறது, அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அடை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. ஆம் தேவ பிள்ளை, இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின் படிதான் அவருடைய மகிமை காணப்படுகிறது. நீல ரத்தினம் போல் பரலோக சிங்காசனத்தில் நீல ரத்தினம் போல் விளங்கும் சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயல் இருக்கிறது. அந்த சாயல் எப்படி இருக்கிறது என்றால், இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் அக்கினிமயமான சொகுசாவின் நிறைமாக, கீழெல்லாம் அக்கினிமயமான விதமாய் சுற்றிலும் மழை பெய்யும் நாளில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே அவரை சுற்றி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இதுவே மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம். ஆனா அந்த மகிமையை விட்டு சங்கீதம் 113 எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 5, 6 நான் வாசிக்கும் பொழுது இப்படி எழுதியிருக்கிறது, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவன் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் நீலரத்தினம் போல் விளங்கும் சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கொத்த சாயலுடையவராய் இருக்கிறவர். இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்கிறவர். கீழெல்லாம் அக்கினிமயமான நிறமாய் இருக்கிறவர். இவரோ வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அப்படியானால் அவர் தூதனுடைய தன்மை எடுக்கிறார். அந்த தூதன் மனுஷ ரூபத்தில் காட்சி அளிக்கிறது. அல்லேலூயா. அத்தியாகம புஸ்தகத்தில் ஆபிரகாமுடைய நாட்களிலிருந்து அவர் மனுஷனைப் போல ஏதேன் தோட்டத்தில் மகிமை நிறைந்த தேவனாகவே அவர்களுக்கு காட்சி அளித்தது. ஏனென்றால் ஈக்குவலாக ஆதாமும் ஏவாளும் ஒரே மகிமையில் இருந்தபடியினால் அவர் அந்த மகிமையிலே காட்சியளித்தார். ஆனால் மகிமை இழந்தபோது அந்த மனுஷனை சந்திக்க அவரும் தம்முடைய மகிமையை குறைத்து கொண்டு வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் என்று எழுதியிருக்கிறபடி அவர் தம்மை தாழ்த்தி கொண்டு அந்த தாழ்மையின் ரூபத்தோடு மனுஷர்களிடத்தில் வந்தார். ஆபிரகாமோடு முகமுகமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். பாடு மோசையோடு முகமுகமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிநேகிதனோடங்கிறது போல முகமுகமாய் பேசுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியுள்ள அந்த தூத தன்மை இப்பொழுது முற்றிலும் மனுஷனாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மனுஷன்தான் இயேசு. அந்த மனுஷன்தான் இயேசு. அல்லேலூயா. இப்பொழுது இந்த இயேசு மனுக்குலத்தின் நடுவில் செய்து நிறைவேற்ற வேண்டிய அத்தனை கிரியைகளையும் செய்து முடித்தார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று பரத்திலிருந்து அனுப்பப்பட்டு நிறைவேற்ற வேண்டியதோ அவைகளை அவர் செய்து நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றும் போது அவர் நிறைவேற்றி முடிக்கிறதற்கு முன்னதாக யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே
உம்மிடத்தில் எனக்குண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே, உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னே இந்த மனுஷகுமாரனுக்கு ஒரு மகிமை இருந்தது. மனுஷகுமாரனுக்கு ஒரு மகிமை இருந்தது. அந்த மகிமையினால் என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு முன்னிருந்த மகிமை பின்பு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு அந்த மகிமையை அவர் எடுத்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தான் எடுக்க போகிற மகிமை எப்படிப்பட்டது என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாய் சுவிசேஷம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்திலே அவர் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். தன்னுடைய சீஷர்களுக்கு பிரியமான, தன்னோடு அணைத்து வைத்திருந்த சீஷர்களை ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் அந்த இடத்தில் அவர் சென்று அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அப்படி மறுரூபமான போது அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இது கண்டு ஒரு சில காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. பிற்பாடு பேதுருவும் மற்றுள்ளவர்களும் இயேசுவோடு பேசுகிற ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். அவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 17:10 வாசிக்கும் போது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்றார். அப்படியானால் எப்படியானால்? இதோ உயர்ந்த மலையில் கொண்டு போய் அவர் தன்னுடைய ரூபத்தை மறுரூபமாக்கி காண்பித்த போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது, வஸ்திரம் வெளிச்சம் போல வெண்மையாய் இருக்கிறது. இந்த மகிமையின் ரூபம் தேவனுக்குரியதாகவே இருக்கிறது. அது தேவனுக்குரியதாக இருக்கிறபடியா அந்த மகிமையோடு இந்த இயேசு கிறிஸ்து தம்மை அவர்களுக்கு காட்சி அளித்த போது அவர்களுடைய உள்ளம் படைக்கிறது, அவர்களுடைய உள்ளம் படபடைக்கிறது. அப்படியானால் நீர் தேவனானால் உமக்கு முன்பாக எலியா வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதே என்று மல்கியாவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. கேள்விப்பட்ட சீஷர்கள் அதை குறித்து கேட்கிறார். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வாசிக்கும். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தர் இந்த பூமியில் இறங்கி வந்து இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார் என்று எழுதியிருக்கிறபடி இதோ அவர் வருகிற நாள். அது வருகிறதற்கு முன்னே யார் வருவாரா? எலியா வருவார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானா சீஷர்கள் இப்போ மறுரூப மலையிலே கண்டு கொண்ட அந்த மகிமையின் ரூபம் தேவனுடைய ரூபம். ஆனா அந்த மகிமையை தாழ்த்தி கொண்டுதான், அந்த மகிமையிலிருந்தும் தேவன் தன்னை தாழ்த்தி கொண்டுதான் அவர் மனுஷ ரூபமாய் இறங்கி வந்திருக்கிறார். மனுஷ ரூபமாய் இறங்கி வந்திருக்கிறவர் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த 62வது வசனத்தை போல முன்னையும் வாசித்திருக்கிறோம். அதனுடைய 62வது வசனத்தில் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? முன்னிருந்த மகிமைக்கு ஏறி போகிற அனுபவம். இதோ இந்த மகிமை. எந்த மகிமை? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த மாத்திரையில் அவர் இன்னொரு மகிமையை தரித்து கொண்டார். அந்த மகிமை என்ன? அப்போஸ்தல நடபடிகள் அதனுடைய 26ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம்.
26ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் அதனுடைய 12 வாசிக்கும் போது இப்படி எழுதியிருக்கிறது. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவர் எப்படி காட்சியளித்திருக்கிறார்? மத்தியான வேளையிலே, நடு மத்தியான வேளையிலே சூரியனுடைய ஒளியை பார்க்கிலும் அதிகமான ஒளியுடனே கூட சவுலையும் சவுலின் கூட்டாரையும் சுற்றி பிரகாசித்து கொண்டு அந்த பிரகாசத்தின் நடுவில் இருந்து அவரை பேர் சொல்லி கூப்பிட்டு, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டபோது, ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்க அந்த மகிமையின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் புறப்படுகிறது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படியானால் இதோ பூமியில் 33 வருட காலம் வாழ்ந்து கொண்டிருந்த சாதாரணமான ஒரு மனுஷனை போல காட்சியளிக்கப்பட்ட இந்த இயேசு மத்தியான வேளையில் உள்ள சூரியனுடைய ஒளியை பார்க்கலும் அதிகமான ஒளியுடனே கூட சுற்றி பிரகாசிக்கிறவராய் காணப்படுகிறது என்றால் அவர்தான் அந்த மகிமையை தரித்திருக்கிறார். அந்த மகிமையை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 33 வருட கால மனுஷனாய் கண்ட அந்த இயேசு கிறிஸ்து மத்தியான வேளையிலே சூரியனுடைய ஒளியை பார்க்கிலும் அதிகமான ஒளியுடனே கூட சுற்றி பிரகாசிக்கிறது நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் அதுவே தேவனுடைய மகிமை. தீர்க்கதரிசிகளால் அனைவராலும் அந்த மகிமையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் அந்த மகிமையை கண்டு பயந்து அவருடைய பாதங்களின் கீழ் விழுந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளை, அந்த மகிமை வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து செல்லும் போது எப்படி அடைந்தார் என்பதை அங்கே ஹல்லேலூயா வெளிப்படுத்தல் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது சொல்லுகிறார். அதனுடைய 6 வாசிக்கும். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்து புஸ்தகத்தை வாங்கினார். உட்கார்ந்தவர் யாரு? தேவனுடைய மகிமை. நீண்ட ஆயுசுள்ளவர் என்று தானியேல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த மகிமை, அந்த மகிமையை விட்டு தான் அவர் ஒரு சாதாரண மனுஷனாக பூமியில் 33 வருட காலம் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழ வந்தார். உயிர்த்தெழ வந்து எந்த மகிமையை அவர் விட்டு இறங்கி வந்ததோ, எந்த தேவ ரூபத்தை விட்டு இறங்கி ஒரு மனுஷனாய் இறங்கி வந்ததோ, அந்த மகிமையில் அவர் பிரவேசிக்கும்படி அவருடைய கரத்திலிருந்தும் புஸ்தகத்தை வாங்கினார். ஹல்லேலூயா. புஸ்தகம் வாங்குற காரியம் ஹல்லேலூயா கொஞ்சம் விசேஷமானது. இது கடைசி நாட்களில் அவர் என்ன செய்ய போகிறார் என்று அந்த மகிமையை விட்டு இறங்கினவர் சில காலம் தன்னை விட்டு அதை அகற்றி வைத்து எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் அதை விலக்கி விட்டு தன்னை வெறுமையாக்கி கொண்டு மனுஷ்ய ரூபமாய் மாறி அந்த மகிமையை விட்டு இறங்கி வந்து கர்த்தர் நியமித்திருக்கிற காலத்தை குறித்து அவர் சொல்லக்கூடாத அளவுக்கு மாம்சத்தில் அவர் தன்னை தாழ்த்தினவராய்
இப்பொழுது மகிமையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தபோது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த மகிமை ஒப்புவிக்கப்பட்டு, எந்த மகிமை? கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கப்படுகிற காலத்துக்கென்று நியாயாதிபதியாய் ஏற்படுத்தப்பட்டு தேவனுடைய சகல மகிமையும், ஆவியாய் இருக்கிற அவருடைய சகல மகிமையையும் இந்த இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒப்புவித்தார். அப்படி ஒப்புவித்ததினால தான் ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. சரீர பிரகாரமாக தேவத்துவத்தினுடைய சகல பரிபூரணமும், ஆவியாய் இருக்கிற தேவனுடைய சகல மகிமையும், பிதாவாகிய தேவனுடைய சகல மகிமையும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாமங்களும் அறிக்கை பண்ணும் படிக்கும், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தின் சகல மகிமையையும் இந்த கிறிஸ்துவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இந்த இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த இயேசுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது, நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பிதாக்களும் இவர்களுடையவர்களே, வம்சத்தின்படி கிறிஸ்துவும் இவரிடத்தில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். ஆமென். அந்த இயேசுதான் சர்வத்துக்கு மேலான தேவன். அவருக்கு கீழே இன்னொரு தேவன் இல்லை, அவருக்கு நடுவில் இன்னொரு தேவன் இல்லை, ஒரே ஒரு தேவன். எல்லா மகிமையும் சுதந்திரித்து கொண்ட இயேசு. தேவதூதர்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் யாவையும் கீழ்ப்படுத்தி கொண்ட இயேசு. சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயிருக்கிற இயேசு. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற இயேசு. இந்த இயேசுவை நீ தெய்வமாய் தொழுதுகொள். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தல் புஸ்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசிக்கும் போது சொல்லுகிறார், பின்பு வேறொரு தூதன் வானத்தில் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாரருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாரருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டு பண்ணினவர் யார்? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர்தான் சிருஷ்டிகராகிய தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்போஸ்தல காலம் முழுதும் அவர்கள் தேவனென்று சொல்லி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டார்கள். ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் வாசமாயிருக்கிற பிதாவை அவர்கள் தொழுது கொண்டார்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு இயேசு கிறிஸ்துவில் வாசமாயிருக்கிற பிதாவாகிய
தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இன்னும் உங்களுக்குரிய சந்தேகங்கள் எது இருந்தாலோ உங்கள் கமெண்ட்ஸில் எழுதி போடுங்க. அதுக்குரிய தெளிவுகளையும் வெளிச்சங்களையும் தொடர்ந்துள்ள பகுதிகளில் கர்த்தர் உங்களுக்கு பகிர்ந்தளிப்பார். இப்பொழுது இந்த பகுதியை நாங்கள் முடிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். கொரிந்து சபையில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் அதனுடைய 1 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, வேத வசனத்தில் உள்ள ஒன்றை நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ செய்து வேற ஒன்று நீங்கள் பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தோடு சுவிசேஷம் முடிகிறது. ஆனால் சுவிசேஷத்தின் மூலமாய் உண்டு பண்ணின ரட்சிப்பின் செய்தியை, சுவிசேஷ செய்தியை கொண்டு வந்த அப்போஸ்தலர்கள் எதை சொன்னார்களோ அதை சொல்லுகிறவர்களுக்கு தான் பரலோகத்தில் பிரவேசிக்கும் வாசல்கள் திறக்கப்படும். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தினுடைய வாசல்கள் 12 வாசல்களுக்கு மேலும் 12 அப்போஸ்தலர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 12 அப்போஸ்தலர்களும் யார் யார் இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மட்டுமே உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு வாசல் திறக்கப்படும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்கள் தரவுங்கள். இது சத்தியம். இந்த வேடம் சொல்லுகிறது சத்தியம். இந்த வேடம் சொல்லுகிறது சத்தியம் இல்லைன்னா என்னை இந்த ஆண்டவர் இந்த இடத்திலே அடித்து போடணும். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறது சத்தியம் என்று ஆவியானவர் நிச்சயப்படுத்தி என்னோடு இது பேசுகிறார். ஆனால் இது நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்கு பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவது இல்லை. நீங்கள் பரலோகத்துக்கு போவோம் என்கிற நம்பிக்கையுடையவர்களாய் ஒரு காலமும் வாழ்ந்து முடிக்க முடியாது. ஆனால் ஒன்று, இந்த சத்தியத்தை இன்னும் அறியாதிருக்கிற அநேக மக்கள், கேள்விப்பட இயலாமல் இருக்கிற அநேக மக்கள் உண்டு. அவர்களுக்கு நீங்கள் இதை பகிர்ந்து கொடுங்க. அவர்கள் கேட்கணும், அவர்கள் அறியணும். நீங்கள் கேட்ட பிறகு இந்த சத்தியத்தை மறுதளிக்காதீங்க. இந்த சத்தியத்தை மறுதளிச்சா அநேக காலமாய் இந்த சத்தியம் மறைக்கப்பட்டு யாரும் இதை புரிந்து கொள்ளக்கூடாதபடி அடைத்து போடப்பட்டிருந்தது. சத்தியம் மங்கட்டிக்குள்ளே மக்கி போயிருந்தது. ஆனால் அந்த சத்தியம் இன்றைக்கு நீங்கள் கேட்டிருக்க இனி உங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. உங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்காதிருந்திருப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்ட பிறகு இது சத்தியமா இல்லையா என்பதை வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதனுடைய தெளிவும் உணர்வும் உடையவர்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் போனால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லைங்கிறதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இன்னும் அதிகமாய் நீங்கள் அறிய வேண்டுமானால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதற்கு உங்களுக்கு அடுத்த பகுதிகளிலும் பகிர்ந்தளிக்கப்படும். கர்த்தர் வசனங்களால் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.